வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளைக்கும் காலையில காஃபியோட ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி எப்படி ஆயிடுச்சு. எனக்கும் அது ஒரு புதிய சிந்தனையை கொடுக்குது. பெரும்பாலும் இந்த உரையாடல் எல்லாமே ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடியதுதான். அப்ப என்ன தோணுதோ அதை சொல்றேன். ஆனா எப்பவுமே சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு தீவிரமும் ஒரு ஒத்திசையும் வந்துடுறதுனால அதை பிளான் போட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு. காலை என்பது ஒரு புதிய சிந்தனை வரக்கூடிய பொழுது தானே. இந்த நாள்ல எனக்கு தோழக்கூடியது பெரும்பாலும் உரையாடல்ல வரக்கூடியதோ ஒரு கேள்வியிலிருந்து தான் என்னுடைய சிந்தனை தொடங்குது. ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளோட உரையாடல இருக்கக்கூடிய ஒருவன் தான். என்னுடைய நட்புக்கு வரக்கூடிய நண்பர்கள்ல பெரும்பாலான இளம் நண்பர்கள் தங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவாங்க. பக்தி எல்லாம் கிடையாது சார், கோயிலுக்கெல்லாம் சுத்தமா போறதே இல்லை, பிடிக்கிறதே இல்லை. எங்க வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, எனக்கு என்னமோ சின்ன வயசுல இருந்தே கோயில் பிடிக்காது. கடவுள்கிட்ட எதுவும் ப்ரேயர் பண்ணிக்கிறது இல்லை, ப்ரேயர் பண்ணிக்கவும் பிடிக்கிறது இல்லை, நம்பிக்கை இல்லை. இதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. எந்த ரிச்சுவலும் பண்றது இல்லை சார். அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன், சரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ரிச்சுவல் நம்பிக்கை இல்லை, நீங்க வேறொரு ஆள், புரியுது. ஆனா அந்த இடத்துல வேற எதை வச்சிருக்கீங்க? நெடுங்காலமாக உங்க மரபு உங்களுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு. அதுதான் பக்தி, கடவுள் நம்பிக்கை, ஆலய வழிபாடு, ரிச்சுவல், அது சடங்கு, அந்த மாதிரி சில விஷயங்கள். இதை நீங்க நம்பிக்கை இல்லைன்னு தூக்கி வெளியே வைக்கிறீங்க. அந்த இடத்துல எதை வைக்கிறீங்க? இந்தியாவுடைய முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு இதுதான். நாம நம்முடைய தொன்மையான இந்திய நாகரிகத்தை சார்ந்த பல விஷயங்களை பழமையானது, அவுடேட் ஆனது தூக்கி போட்டுரும். ஆனா அந்த இடத்துல எதையும் கொண்டு வைக்கிறது கிடையாது. அந்த இடத்துல இஷ்டத்துக்கு இருக்கிறோம். உதாரணமா ஆசாரக்கோவை தண்ணி என்பது கடவுள். ஆகவே தண்ணியில என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது என்கிறது, முடி போடக்கூடாது, நகம் போடக்கூடாது, தண்ணியில கை கால் கழுவக்கூடாது, ஓடுற ஆத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, எக்காரணம் கொண்டும் கழிவு பொருள் எதுவுமே ஓடுற தண்ணியில கலந்துடக்கூடாது. கலந்தா 3 தலைமுறைக்கு அதுக்கு பாவம் வரும். ஒரு குப்பையை கொண்டு நீங்க ஓடுற தண்ணியிலையோ தேங்கின தண்ணியிலையோ போட்டீங்கன்னா உங்களுடைய 3 தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். குறிப்பா குடும்பத்துல பிளைண்ட் குழந்தைகள் பிறந்ததுக்கு காரணம் தண்ணியை மாசுபடுத்துறது தான் அப்படின்னு ஆசாரக்கோவை மாதிரியான நூல்கள் சொல்லுது. அது என்ன சார் முட்டாத்தனமான இருக்கு, மூட நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு தூக்கி போட்டாச்சு. சரி, மூட நம்பிக்கை தான், எனக்கு அப்படி தெரியும். ஆனா அதுக்கு பதிலாக வெளிநாட்டுல சுற்றுச்சூழலால் உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, தண்ணி என்பது சுத்தமானது, கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். இப்ப நான் பிரிட்டன் போயிருந்தேன், தண்ணி எங்க பார்த்தாலும் பட்டிக்க மாதிரி தெளிஞ்சிருக்கு. சுத்தமான தண்ணி அல்லாத தண்ணியே கிடையாது. எல்லா தண்ணியும் சுத்தமானது, எல்லா தண்ணியும் குடிக்கிற அளவு சுத்தமானது. அதை நம்ம கத்துக்கல. ஆசாரக்கோவையை தூக்கி போட்டோம். ஊருக்கு அத்தனை குப்பையும் குப்பை தண்ணியில தான் போடுறோம். இன்னைக்கு மொத்த தமிழ்நாடு நீர்நிலைகளை சீரழிப்பதில் முழு மூச்சா ஈடுபட்டு இருக்கு. மொத்த தமிழ்நாட்டிலையுமே உச்சி மலைப்பகுதியில் தவிர வேற எங்கேயுமே தொட்டு ஒட்டம்புல தெளிச்சுக்கிற அளவு தரமான தண்ணி கிடையாது. கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய குளம் சாக்கடை குளம். அந்த குளத்துல பழந்தண்ணியில கொண்டு போட்டுட்டு போறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பழைய தண்ணியை கொண்டு கோயில் குளத்துல போட்டு போறத சர்வசாதாரணம் இன்னைக்கு பார்க்கலாம். அப்ப மரபை தூக்கி போட்டாச்சு. அந்த இடத்துல எதை அறிவை கொண்டு வைக்கணும் அதுவும் கிடையாது. ஆகவே ஒரு மாதிரி வெத்து கும்பலா மாறிட்டு இருக்கோம். இதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் இங்க உங்களுக்கு ஒரு ஆதாரம் சொல்ல நினைக்கிறேன். டிஹெச் லாரன்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர், டிஎஸ் எலியட் இல்ல, அவர் எனக்கு பிடித்தமான இன்னொரு எழுத்தாளர், டிஹெச் லாரன்ஸ், முக்கியமான நாவல் ஆசிரியர். சன்ஸ் அண்ட் லவர்ஸ், ஒயிட் பீகாக் போன்ற நாவல்ல எழுதினவர். ஆனா அவர் எழுதின நாவல்களே மோசமான ஒரு நாவல் தான் ரொம்ப பிரபலமா இருக்கு, லேடி சாட்டர்லீஸ் லவர் 2 பேர். அது கொஞ்சம் செக்ஸ் நாவல், ஒரு காலத்தில் தடை பண்ணப்பட்டிருந்தது. அது ரொம்ப பிரபலமா இருக்கும்.
டிஎச் லாரன்ஸ் ஒரு லைஃப் பத்தி, ஐடியல் லைஃப் என்ன எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு கட்டுரை இருக்கிறார். அதுல உள்ள ஒரு குறிப்பை பல இடங்கள் நானே சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு இந்திய வாழ்க்கை முறை என்பது கொஞ்சம் முன்னுதானா கொள்ளத்தக்கது என்று பிரிட்டிஷ்காரரான அவர் எழுதுறார். அவர் என்ன சொல்றாரு, அன்றாட வாழ்க்கையுடைய ஒரு சுழற்சி ஒன்று இருக்கு. அதற்கு அப்பால் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்துடன் முடிவின்மையுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் அவங்க வாழ்க்கையில் இருக்கு ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறார். அத சொல்றாரு. சூரிய நமஸ்காரம் அவங்க பண்றாங்க, ஆற்றுல போய் சில சடங்குகளை பண்றாங்க. இத மாதிரி இயற்கையோடு சம்பந்தப்பட்ட சில சடங்குகள் அவங்களுக்கு இருக்கு. மண் வழிபாடு சில இடங்கள்ல இருக்கு. ஆகவே வானம், நதி, மண் ஏதோ ஒன்றோட தங்களை ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சடங்கை பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கோவிலுக்கு போகும்போது ஏதோ வகையில் இந்த ஒரு காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு உருவாகுது. அது ஒரு ஐடியல் லைஃப், அதுதான் சரியான வாழ்க்கை என்று அவர் சொல்றார், டிஎச் லாரன்ஸ். அப்ப கோவில் வழிபாடு என்பது வெறும் வழிபாடு கிடையாது. கோவில்ல போய் பிச்சை எடுக்கிறக்கூடியவங்க உண்டு. கோவில் வாசல்லையும் பிச்சை எடுக்கிறாங்க, உள்ள போய் பக்தர்கள்ங்கிற போர்வையிலையும் பிச்சை எடுக்கிறாங்க. இப்படிதான் கையை வச்சு நிற்கிறாங்க. அதை கொடு, இதை கொடு, பணம் கொடு, பரீட்சையில பாஸ் கொடு, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. இது ஒரு பிச்சை எடுப்பு உண்டு. கோவில்ல போய் பிரார்த்தனைங்கிற பேர்ல இடைவெளி இல்லாம பிச்சை எடுத்துட்டே இருக்கக்கூடியவங்க தான் நம்முடைய பக்தர்கள், இல்லைன்னு சொல்லல. ஆனா கோயில் வழிபாடு என்பது எவ்வளவு காஸ்மிக் விஷயங்களை உள்ள கொண்டு வருது. அது ஒரு பெரிய ஸ்பேஸ் பெரும்பாலும், இல்லையா? அங்க பிரிமிட்டிவ் மெட்டீரியல், கல்லாலானது கட்டிடங்கள் எல்லாமே, அப்புறம் சிற்பங்கள் எல்லாமே உயர் கலை, ஆனா காஸ்மிக் ரியாலிட்டி சொல்லக்கூடியவை. அப்புறம் எவ்வளவு விஷயங்கள், இசை, ஓவியம், நறுமணங்கள், மலர்கள் என்று எவ்வளவு விஷயங்கள் உங்களை ஒரு காஸ்மிக் விஷயத்தோட இணைக்குது. அது மாதிரி ரிச்சுவல்ஸ். நீங்க ஒரு காலையில ஒவ்வொரு நாளைக்கும் காலையில ஆற்றுல குளிச்சு ஒரு ரிச்சுவலை பண்ணக்கூடிய ஒருவர், ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒருவர், ஒரு பெரிய விஷயத்தோட தன்னை கனெக்ட் பண்றாரு. ஒரு நாள் முழுக்க நம்ம அற்ப விஷயங்கள தான் ஈடுபட்டு இருக்கோம். வியாபாரத்துல, தொழில்ல பணம் சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம், பொருட்களை வாங்குறோம், கன்சியூம் பண்றோம், குடும்பத்தோட இருக்கோம், சண்டை போடுறோம், சமாதானம் ஆயிடுறோம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பிடி நமக்கு காஸ்மிக்ல இருக்கு, பிரபஞ்சத்தோட இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய இதுல ஒரு கதையில ஒரு கதை சொல்றாரு. இடைச்சி பெண் தலையில தயிர் குடத்தை வச்சுட்டு ரோட்ல போகும்போது, அவன் நடுவில் என்னென்னமோ பண்ணாலும் ஒரு கவனம் அந்த தலையில இருக்கும், அந்த பேலன்ஸ் போகவே போகாது. அவருடைய மொத்த உடல் அசைவுகளை கட்டுப்படுத்துற தலையில இருக்கக்கூடிய இடம் தான், அதை விழுந்துடக்கூடாதுங்கிற இயல்பான கவனம் தான். அந்த அளவுக்கு ஒரு கவனம் கடவுள் மேல இருக்கணும் அப்படிங்கிறார். அது கடவுள்னு இடத்தை விட்டுருங்க, வேற ஒண்ணு வைங்க, பிரபஞ்சம் என்று வச்சுங்க, ஒட்டுமொத்தம் என்று வைங்க, யூனிஃபைடு என்று வைங்க, அன்லிமிட்டட் என்று வைங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா இவ்வளவு அன்றாட சின்ன செயல செய்யும் போது ஒரு பெரிய விஷயம் தலை மேல பேலன்ஸுங்க இருக்கணும். அப்போ வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகுது. அப்ப நீங்க உங்களுக்கு பக்தி இல்லை, கடவுள் இல்லை, ஆகவே அந்த விஷயங்களை விட்டுருங்க, கோயிலுக்கு போல விடுங்க. ஆனா பதிலுக்கு என்ன வைக்கிறீங்க? நீங்க எத்திஸ்ட். இங்க எத்திஸ்ட் அப்படின்னா தொடர்ந்து கடவுள் நம்பிக்கை எல்லாரும் கொட்டிட்டே இருக்கிறதா எத்திஸ்ட் நினைச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு சொந்தமா ஒரு லைஃப் ஸ்டைலே கிடையாது. ஆனா ஒரு எத்திஸ்டுக்கு சொந்தமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கலாம், அவனுக்கு ஒரு பிரபஞ்ச தரிசனம் இருக்கலாம், அவனுக்கு ஒரு பிரபஞ்ச பார்வை இருக்கலாம். உலகத்துல பெரிய எத்திஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, இமானுவேல் காண்ட் மாதிரியான மாபெரும் எத்திஸ்ட் எல்லாம் உண்டு. அவங்க எல்லாம் பாசிட்டிவ் எத்திஸ்ட், அவங்களுக்கே சொந்தமா பிரபஞ்ச அப்படி ஏதாவது ஒண்ணு நீ கத்துக்கிறீங்களா? தத்துவார்த்தமா மதத்தை வேண்டான்னு வச்சா அதுக்கு இணையான வேறொரு தத்துவம் உங்கள்கிட்ட இருக்கணும். மதத்தை வேண்டாம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம 20-25 வயசுல மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லாம் 35 வயசுல ஏன் மதத்துக்குள்ள போறாங்கன்னு யோசிச்சு பாத்துறீங்களா? ஏன்னா 25 வயசுல மதத்தை விட்டு வெளியே போகும்போது இந்த பிரபஞ்சத்தை, இந்த வாழ்க்கையை விளக்கக்கூடிய அதற்கு இணையான இன்னொரு தத்துவத்துக்குள்ள அவங்க போகவே இல்லை, வெறுமையா இருக்கிறாங்க. தத்துவம் வாழ முடியாது இல்ல.
25 வயசுல சும்மா சினிமா பார்த்துட்டு அலையும் போது ஒன்றும் தேவையில்லை. ஆனா வாழ்க்கையில குழந்தை குட்டி என்று நிஜ வாழ்க்கையை சந்திக்க ஆரம்பிக்கும் போது தத்துவம் தேவைப்படுது. தத்துவம் இல்லாதனால திருப்பி மதத்துக்கு போயிடுறாங்க. ஆகவே நீங்க மதத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வைக்கக்கூடியதுக்கு உங்களுக்கு உயர் சிந்தனை வேணும். அது அந்த சிந்தனையை ஒவ்வொரு நாளும் செயலாக்கக்கூடிய ரிச்சுவல் வேணும். ரிச்சுவல்னா என்ன? அர்த்தமற்ற செயல்பாடு அல்ல. ஒரு சிந்தனையை ஒரு செயலாக மாற்றி ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் ரிச்சுவல். அதுக்கு பேர் தான் ரிச்சுவல். இப்போ நான் இந்த உலகத்துடைய அடிப்படை சக்தி இயற்கை தான் நினைக்கிறேன். நீங்க இயற்கை வாதம் தான் என்னுடைய கொள்கை, என்னுடைய தத்துவம் வைங்க. இயற்கைவாதம், நேச்சுரலிசம் தான் என்னுடைய தத்துவம். கடவுள் கிடையாது, இயற்கை தான். ஆனா சொல்லிட்டு இருந்தா மட்டும்போது இது என்னோட வாழ்க்கையில அன்றாட இருக்கும்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மலர் என் வீட்டுக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது நான் ஒரு குயிலோட பாட்டை கேட்கணும். ஒரு புதிய பறவையா டெய்லி பார்க்கணும் வச்சுக்கிட்டாரு. அப்போ அது நேச்சுரலிசம் ரிச்சுவலா மாறிடுது. ரிச்சுவலா மாறாத ஒரு சிந்தனைக்கு வாழ்க்கையில இடமே கிடையாது. என்னுடைய தத்துவம் அத்வைதம் என்றால் ஒரு நாள் கூட விடாம அத்வைதத்துடைய ஏதேனும் ஒரு நூல்ல ஒரு செய்தியா நான் படிச்சே ஆகணும். அப்பதான் எனக்கு அது டே டு டே வாழ்க்கையில இருக்கு. அது என்னோட ரிச்சுவல். நான் அப்படி செய்வேன். எத்தையாவது ஒண்ணு கண்டிப்பா கொஞ்சம் படிப்பேன். அப்படி ஒரு ரிச்சுவல் உங்க வாழ்க்கையில இருக்கணும். ஒரு ரிச்சுவல் வேண்டாம்னா இன்னொரு ரிச்சுவல் வேணும். ஒரு பிலாசபி வேண்டாம்னா இன்னொரு பிலாசபி வேணும். ஒரு விஷன் வேண்டாம்னா இன்னொரு விஷன் வேணும். பிலாசபி, விஷன், ரிச்சுவல் எல்லாத்தையும் வேண்ட விட்டுட்டு அன்றாட வாழ்க்கையை மட்டும்தான் நீங்க நடத்துவீங்கன்னா அது ரொம்ப அற்பத்தனமான வாழ்க்கை. உங்களுக்கு கொஞ்சம் சென்சிபிலிட்டி இருந்தா அந்த அற்பத்தனமான வாழ்க்கையில் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. திருப்பியும் அரசுக்கு போவீங்க. எதை வைத்து ரீப்ளேஸ் பண்றீங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஒருத்தர்கிட்ட வாட் இஸ் யுவர் பிலாசபி அண்ட் வாட் இஸ் யுவர் ரிச்சுவல் யூ ஆர் ஹேவிங் டு எக்ஸசைஸ் தட் பிலாசபி எவ்ரி டே. இந்த கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்கு கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை தரிசனம் என்ன? பிரபஞ்ச தரிசனம் என்ன? சைவமோ வைணவமோ கிடையாது, இஸ்லாமோ கிறிஸ்தவமோ கிடையாது, வேற ஒன்று இருக்கணும்ல. அது என்ன? அந்த பிரபஞ்ச தரிசனத்தை ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ரிச்சுவல் என்ன? நீங்க இஸ்லாமியரா இருந்தா பிரபஞ்ச தரிசனம் அல்ல, படைத்தவன், நிகரற்றவன். ஒவ்வொரு நாளும் நீங்க பிஸ்மில்லா சொல்லி வழிபடுறீங்க, ஐவேளை தொழுகை பண்றீங்கன்னா அந்த தரிசனம் அன்றாட வாழ்க்கை ஆயிடுது. அப்படி எந்த ஒரு தரிசனமும் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை ஆகணும். ஒரு தரிசனம் இருக்கணும், அது அன்றாடமா இருக்கணும். அது என்ன? திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கொள்ளுங்கள், அதை தேடி கண்டடையுங்கள். மகத்தான ஒன்றை இன்னொரு மகத்தான ஒன்றை வச்சுதான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு மலை தேவையில்லைன்னா இன்னொரு மலை அங்க இருக்கணும். அந்த வெறுமை இருக்க முடியாது. இதுதான் இந்த காலையில சொல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றி.